வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில நாளுக்கு நாள் பிரபலங்களுடைய மரணம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை இருந்திருக்கோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு போன்ற பலமொழி திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த ஆண்டு இறந்துக்கிட்டே வராங்க. உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு வைரலாகி வரவேற்பு பெற்ற ஹாலிவுட் திரைப்பிரபலங்களும் சமீப காலமாக இறந்து போறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு நடிகர் திடீரென இழந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆஸ்கார் விருது பெற்ற பிரபல திரைக்கதை எழுத்தாளரும் திடீரென காலமாயிருக்கும் செய்தி உலகமெங்கு இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சைனடாவின் ஆஸ்கார் விருது பெற்ற பிரபல திரைக்கதை எழுத்தாளர் ராபர்ட் டெனி இவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிருக்கிறார். இவருக்கு வயது 81. டவுனி திரைக்கதை எழுத்தாளர் ஜூலை 1ஆம் தேதி திங்கட்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸ் வீட்டில் உடல்நலக் குறைபாடு காரணமாக உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. ஹாலிவுட்டில் திரையுலகில் சைனடாவனான அகாடமி விருதையும் வென்றார். தி லாஸ்ட் டீபெயில், ஷம்பு மற்றும் கிரேஸ்டோக் இவைகளுக்கான 3 முறை பரிந்துரைக்கப்பட்டார். 1997ஆம் ஆண்டு அமெரிக்காவின் எழுத்தாளர் சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாக விருதும் பெற்றார். தி மேன் ஃப்ரம் அன்கிள் மற்றும் தி லைட்ரி பிரிட்ஜர் ஷோ உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பீப் திரைப்பட தயாரிப்பாளரும் ரோஜர் கோர்மனின் குறைந்த பட்ஜெட் திரைப்படத்திலும் நீண்ட காலமாக பணியாற்றி வந்தார். 1967ஆம் ஆண்டு வெளியான மைக்கேல் கிரேம் திரைப்படத்தின் போனி மற்றும் கிளைடுக்கு டவுனின் பங்களிப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. பல ஆண்டுகளாக அவர் ஒரு விருப்பமான பேய் எழுத்தாளராகவும் இருந்தார். டவுனிக்களின் ஆடம்பரமான தி லாஸ்ட் ட்ரீம் மற்றும் பீட்டிங் செக்ஸ் காமெடி ஷாம்புக்கு பெயர் சூடப்பட்டது. ஆனால் 1946இல் வெளியான கேரி மெக்விலியஸின் சதர்னா கலிபோர்னியா ஆன்லைண்டன் தி லேண்ட் என்ற புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டார். அதிலும் தண்ணீர் என்று ஒரு அத்தியாயம் இருந்தது. அது எனக்கு மிகச்சிறந்த உத்வேகத்தை அளித்தது. அனைவரும் முன்னால் நடக்கும் ஒரு குற்றத்தை பற்றிய படத்தை நான் செய்யக்கூடாது என அவர் 2009இல் ஹாலிவுட் ரிப்போர்ட்டரிடம் கூறியிருந்தார். சைனடாவின் பின்கதையை ஒரு வகையான துப்பறியும் கதையாக மாறியது. இது தயாரிப்பாளர் ராபர்ட் எவன்சிங் நினைவுக்கு குறிப்பிட்டன. தி கீஸ்ட் இன் தி பிக்சர்ஸ் ஆராயப்பட்டது. பீட்டர் பீஷின் ஈஸ்ட் ரைட் ரோயிங் ஃபுல் 1960களில் 70களின் ஹாலிவுட்டின் வரலாறு மற்றும் சாம் வசத்தின் தி பி குட்பையில் முழுவதுமாக சைனடாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1970களின் நடுப்பகுதிக்கு பிறகு ஸ்டூடியோவுக்கு அதிகமாக அதிகாரத்தை பெற்ற பிறகு டவுனின் நிலை சரிந்தது. பர்சனல் பெஸ்ட் மற்றும் டெக்லியா சன்ரைஸ் இயக்கத்தில் அவரது சொந்த முயற்சியில் பயனளிக்கவில்லை. சைனடாவின் நீண்டகால எதிர்பார்ப்பான தொடர்ச்சியான தி டூ கேக்ஸ் 1990இல் வெளியிடப்பட்டு வணிக ரீதியாக விமர்சன ரீதியாக பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. டவுனுக்கு நிக்லேஷன் இடையே ஒரு தற்காலிகமாக பிரிவினை வகுத்து வந்தது. டவுன்லாஸ் ஏஞ்சலிஸ் ராபர்ட் பிறந்தது. அவரது தந்தையின் வணிகமான ஒரு அடைக்கடை மூடப்பட்டது. பின்பு பெட்ரோக்கு குடிபெயர்ந்தார். எப்போதுமே எழுத விரும்பினார். மேலும் வார்தான் பிரதர்ஸ் தியேட்டரின் அருகையாமும் விமர்சன ஜேம்ஸ் ஏஜியை படித்தாலும் திரைப்படம் பணியாற்றினார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.